வரைக்கும் எந்த ஒரு மொபைலுக்கு இவ்வளோ பெரிய ஹைப் வந்து நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பெரிய ஹைப்போட OnePlus வந்து ரீசெண்டாக அவங்க பட்ஜெட் மொபைலில் லான்ச் பண்ணதான் OnePlus Nord. ஹே கைஸ், இது உங்கள் இன்ஃபோ ஃபீடர். திஸ் இஸ் நௌஃபல். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா OnePlus Nord இந்த மொபைலோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த அன்பாக்சிங் ரிவ்யூவை பார்க்கறதுக்கு முன்னாடி OnePlus Nordக்கு ஏன் நாட்னு பேர் வச்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். யூரோப்பியன் லாங்குவேஜ்ல வந்து நாடுனா நார்த்னு மீனிங்கா. OnePlus வந்து growth ஆகிட்டே போயிட்டு இருக்காங்களாம். அவங்களோட பயணம் வந்து மேல் நோக்கி போறதால இதுக்கு நாடுன்னு பேர் வச்சிருக்காங்களாம். இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ. இந்த வீடியோல எதுவும் குறை இருந்துச்சுன்னா எங்களை மன்னிச்சிருங்க. அது போக இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ வாங்க OnePlus Nord அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல நார்னு 3 தடவை கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடு திருப்பினீங்க அப்படின்னா அங்கே OnePlus Nordனு பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி பேக் சைடில் திருப்பினீங்க அப்படின்னா வழக்கம் போல் இந்த ஃபோனை எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் சார் வேலையும் அப்புறம் சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்டோரேஜ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் வாங்கின வேரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB ரோமில் அந்த வேரியன்ட் தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இப்போ பாக்ஸை திறந்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே ஃபஸ்ட்டாக மொபைலை வந்து வச்சுருக்காங்க. இப்போ அந்த பிளாஸ்டிக் டேப்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நாங்கள் வச்சுருக்க கலர் வேரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரே ஆனிக்ஸுங்கிற அந்த கலர் வேரியன்ட் தான். இந்த கலர் வேரியன்ட் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் இந்த கலர் வேரியன்ட் வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மொபைலோட கேஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டதால கேஸை இன்க்ளூட் பண்ண வந்து மறந்துட்டோம். இந்த கேஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவு டீசெண்டாக நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஃபோனை அப்படி பக்கத்தில் வச்சுட்டு உள்ளே வேற என்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து அப்படியே அந்த பாக்ஸில் என்ன அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக வெல்கம் லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஏதோ சம் மெசேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வீடியோ பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. வேறு என்ன இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக OnePlusோட சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து OnePlus Nordோட ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்குது. அது போக குவிக் ஸ்டார்ட் கைட், சேஃப்டி இன்ஃபர்மேஷன், சம் புக்லெட்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ரெட் கேபிள் கிளப்னு ஒரு மெம்பர்ஷிப் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து அதையும் பக்கத்தில் வச்சுட்டு வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ரெட் கலர் கேபிள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டைப் C to USB கேபிள், நல்ல லென்த்தாகவே வந்து கொடுத்துருக்காங்க. OnePlus மொபைல் சார்ஜரோட வாட்ஸ் கூட சார்ஜரோட சைஸும் கூட்டிகிட்டே போகுது. இதில் ஒரு ஃபன்னான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus சார்ஜர் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் போடும்போது நீங்கள் சுவிட்ச் போர்டு வந்து மறக்கவே மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பாருங்கள், சார்ஜ் போடும்போது சார்ஜர் வந்து சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, ஓகே, இதெல்லாம் தூர வச்சுட்டு ஃபோனுக்கு வந்துடலாம். ஃபோன் பார்க்க ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க, பார்க்க ரொம்பவே அருமையாக இருக்குது. நான் முன்னே சொன்ன மாதிரி நாங்கள் வந்து கிரே ஆனிக்ஸுங்கிற இந்த கலர் வேரியன்ட் தான் வாங்கியிருக்கோம். டிசைனர்ஸ் பார்க்கும்போது OnePlus வந்து இங்கே செமையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கையில் வச்சு யூஸ் பண்ண ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. இந்த டிசைனில் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எங்களுக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப லைட் வெயிட்டாக செமையாக பண்ணியிருக்காங்க. இப்போ பட்டன்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ரைட் சைடில் அலர்ட் ஸ்லைடர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் அலர்ட் ஸ்லைடர் கொடுக்குறது ரொம்பவே நல்ல விஷயம். அப்படியே அலர்ட் ஸ்லைடர் கீழே வந்தீங்கன்னா பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் USB Type C-க்கான சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது. அது பக்கத்தில் மைக் வந்து இருக்குது. கடைசியாக சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரேல 2 நேனோ சிம் மட்டும்தான் போட முடியும். அது தவிர மெமரி கார்டு வந்து போட முடியாது. அப்படியே சைடில் திருப்பினீங்க அப்படின்னா இதில் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அவ்வளோதான். நாங்கள் இந்த ஃபோனை 4 நாள் எங்களோட பிரைமரி ஃபோனை வந்து யூஸ் பண்ணிட்டு வரோம். நாங்கள் யூஸ் பண்ண இந்த 4 நாளில் OnePlus Nordோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னும் இதோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ரிவ்யூவும் சேர்த்தே பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த OnePlus Nordல 6.44 இன்ச் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே வந்து Full HD Plusங்கிற அந்த ரெசல்யூஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே OnePlus வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேல OnePlus வந்து பெசல்ஸ் வந்து நல்லா சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதே போல் டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்காக கார்னிங் Gorilla Glass 5 வந்து இருக்குது. இதே கார்னிங் Gorilla Glass 5 தான் பின்னாடியே ப்ரொடக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். OnePlus Nordல AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால கலர்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. பிளாக்லாம் நல்லா டீப்பாக இருக்குது. இந்த 90 Hz அப்புறம் ஆக்சிஜன் வாய்ஸர் இந்த மொபைலை யூஸ் பண்ணும்போது செம்ம ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். நல்ல ஒரு ப்ரீமியமான மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் வந்து இருக்குது.
டிஸ்பிளே பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேலே லெஃப்ட் சைடு கார்னரில் 2 பஞ்ச் ஹோல் கேமரா வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் OnePlus 4ல் வீடியோ பிளேபேக் தான் பார்க்கீங்க. முன்னே சொன்ன மாதிரி பிளாக் சலனில் டீப்பாக சூப்பராக இருக்குது. இந்த டிஸ்பிளேல HDR10+ சப்போர்ட்டும் வைட் அண்ட் எல்ஓன் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் யூஸ் பண்ண இத்தனை டிஸ்பிளே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 90 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கூட ஸ்மூத்னஸில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் செமையாக இருந்துச்சு. எந்த ஒரு லேகும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. OnePlus வந்து டிஸ்பிளே ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பிரைட்னஸ் வரும்போது இன்டோரில் வச்சு யூஸ் பண்ணுறப்ப பிரைட்னஸில் எந்த ஒரு குறையும் இல்லை. அவுட்டோர்னு வரும்போது டிஸ்பிளே பிரைட்னஸ் கொஞ்சம் டிம்மாக தான் இருக்குது. நீங்கள் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும். டிஸ்பிளேன்னு வரும்போது நாங்கள் யூஸ் பண்ணாத டிஸ்பிளேல ஒரு சின்ன இஷ்யூ கூட ஃபேஸ் பண்ணல. அதெல்லாம் டிஸ்பிளே குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. டிஸ்பிளே பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ டிசைனுக்கு வரலாம். OnePlus வந்து பேக்கில் கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சைடில் வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேம் வந்து கொடுக்கல. கார்னிங் Gorilla Glass 5 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கில் 2 சைடு கர்வ் டிசைன் கொடுத்துருக்கிறதால பார்க்கும்போது OnePlus இங்கே டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க. கையில் வச்சு யூஸ் பண்ணும்போது நல்ல ப்ரீமியமாக இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் இது சின்ன டிஸ்பிளே அப்படிங்கிறதால ஒன் ஹேண்ட் யூஸ்க்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. லைட் வெயிட்டாக தான் இருக்குது. கடைசியாக அந்த டிசைனில் எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ இதில் ஹார்ட்வேர்னு வரும்போது இந்த OnePlus 4ல் Snapdragon 765G சிப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 5G சிப். எஸ், இதுலேயும் 5G சப்போர்ட் வந்து இருக்குது. இப்போதைக்கு இந்தியாவில் 5G சப்போர்ட் வந்து கிடையாது. அதனால 5G வர ஆளே இல்லாத கடைக்கு டீ ஆத்துற மாதிரி தான் இதுவும். மேபி ஃபியூச்சரில் 5G வந்து நீங்கள் இந்த ஃபோனை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இது Snapdragon 765G அப்படிங்கிறதால இதில் கிராஃபிக்ஸாக Adreno 680 வந்து கொடுத்துருக்காங்க. அது போக 8GB RAM 128GB ROM உள்ள LPDDR4X RAM ஓட வருது. இது நாங்கள் வச்சிருக்க வேரியண்ட். அது போக 6GB RAM 64GB ROM உள்ள வேரியண்ட்டும் 12GB RAM 256GB RAM உள்ள இன்னும் 2 வேரியண்ட் இருக்குது. அடுத்து இதோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஆக்சிஜன் வாய்ஸோட ரன் ஆகிறதால செம்ம ஸ்மூத்தாக டே பை டே யூஸில் எந்த ஒரு இஷ்யூஸ் இல்லாமல் இன்டென்சிவ் கேமிங் PUBG COD இந்த மாதிரி கேம் விளாண்டு பார்த்தப்ப கூட எந்த ஒரு இடத்துலையும் ட்ராப் ஆகாமல் லேக் இல்லாமல் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ரன் பண்ணுறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இந்த மொபைலில் PUBG வந்து தொடர்ந்து 30 நிமிஷம் விளாடும்போது ஹீட் வந்து ஃபேஸ் பண்ணோம். இது வந்து ஒரு இஷ்யூ இல்லை. இருந்தாலும் மொபைலில் கேம் விளாடும்போது எவ்வளோ ஹீட் ஆகுமோ அவ்வளோதான் ஹீட் ஆச்சு. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது இப்போ கடைசியாக இதில் சாஃப்ட்வேர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Android 10 வந்து ஆக்சிஜன் ஸ்கீல் வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் இந்த ஹார்ட்வேர் அவ்வளோதான். இப்போ பேட்டரி பற்றி பார்க்கலாம். OnePlus 4ல் 4115 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால பேட்டரி லைஃப் வந்து நல்லா தான் இருக்குது. நாங்கள் பேட்டரி ட்ரைன் டெஸ்ட் பண்ணப்போ காலையில் 7 மணிக்கு 100% வந்து எடுத்து அந்த நாள் முழுக்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது, வீடியோஸ் பார்க்குறது, ஃபோட்டோஸ் இருக்கிறது, அப்புறம் சின்ன சின்ன கேமிங்ஸ் விளாண்டோம். இப்படியே ஒரு நாள் முழுக்க யூஸ் பண்ணோம். கடைசியாக 9 மணிக்கு 12% கிட்ட வந்துருச்சு. இதே நீங்கள் இன்னும் கம்மியாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு நாள் சார்ஜ் நிற்கும். அடுத்த நாள் ஹெவி இன்டென்சிவ் கேமு தொடர்ந்து ஒரு சின்ன கேப்போட PUBG COD ஆஸ்பால்ட்டாக விளாண்டோம். 7 மணி நேரம் வரைக்கும் பேட்டரி தாராளமாக தாக்கு பிடிச்சது. பேட்டரி லைஃப் நல்லா தான் இருந்துச்சு. இந்த 4111 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ண 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து OnePlus இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. OnePlus வந்து 0 to 70% வந்து 30 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டரி வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. பேட்டரியும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. அடுத்து இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்புறம் ஃபேஸ் அன்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஃபேஸ் அன்லாக்கும் ஓரளவு டீசெண்டாக இருந்துச்சு. இதில் எந்த ஒரு குறை சொல்கிற மாதிரி இல்லை. OnePlus வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அடுத்து இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த OnePlus 4 ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இல்லை அப்படின்னாலும் இந்த OnePlus 4 ஸ்பீக்கர் குவாலிட்டி ரொம்பவே லவுடாக ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு ஆடியோ ப்ளே பண்ணுறேன், நீங்களே குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து முக்கியமாக கேமராவுக்கு வந்து வருவோம். OnePlus வந்து இங்கே குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் f1.7 அப்பர்ச்சரோட கொடுத்துருக்காங்க. OnePlus வந்து இங்கே அவங்களோட OnePlus 8ல் உள்ள பிரைமரி கேமரா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கேமரா 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா f2.25 அப்பர்ச்சரோட கொடுத்துருக்காங்க. மூணாவது 5 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. கடைசியாக 5 மெகாபிக்சல் மேக்ரோ கேமராவும் இருக்கு. OnePlus வந்து இங்கே கேமராவோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்காங்க. மொத்தம் 6 கேமரா. ஃப்ரண்ட்ல 2 கேமரா வந்து பஞ்ச் ஹோல் செட்டப்ல வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி வந்து 32 மெகாபிக்சல் f2.45 அப்பர்ச்சர்லையும் செகண்டரி கேமரா 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கேமராவும் இருக்கு. இது வந்து குரூப் செல்ஃபி எடுக்க ரொம்பவே உதவியா இருக்கு. இப்போ நான் OnePlus பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி எடுத்த சில இமேஜ் சாம்பிள்ஸ் வந்து காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த இமேஜ்ல கலர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. டீடைல்ஸும் நல்லா இருக்கு. டைனாமிக் ரேஞ்ச் ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த இமேஜ்ல டைனாமிக் ரேஞ்ச்
இமேஜ் நல்லா இருக்கு, டீட்டெயிலும் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த ரெண்டு சாம்பிள்ஸ்ல ஒன்னு பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி எடுத்தது, இன்னொன்னு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா யூஸ் பண்ணி எடுத்தது. வைட் ஆங்கிள் கேமரா ஓவரால் டீசென்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. அடுத்து போர்ட்ரேட் ஷாட், இது 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் யூஸ் பண்ணி எடுத்தது. எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருக்கு, போர்ட்ரேட் ஷாட்டும் ஓவரால் டீசென்ட்டாவே இருக்கு. இப்போ நீங்க கடைசியா பார்க்குற சாம்பிள் வந்து 5 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா யூஸ் பண்ணி எடுத்தது. நாங்க இந்த மேக்ரோ கேமரா யூஸ் பண்ணும்போதெல்லாம் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு தோணுச்சு நாங்க யூஸ் பண்ண வரைக்கும். இப்போ ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்க பார்க்குற சாம்பிள்ஸ் வந்து ஃப்ரண்ட் கேமரா போர்ட்ரேட் ஷாட், இதுவும் செமையா வந்துச்சு. அடுத்து வீடியோ சாம்பிள்ஸ் வந்து பாருங்க. இப்போ நீங்க பார்க்குற வீடியோ வந்து 1080p சினி எஃபெக்ட்ல எடுத்தது. இது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நீங்க பார்க்குற இந்த வீடியோ சாம்பிள் வந்து 1080p 30 fps சூப்பர் ஸ்டடி மோட யூஸ் பண்ணி எடுத்தது. OnePlus வந்து ஸ்டெபிலைசேஷன் இங்கே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ சாம்பிள் வந்து ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி 4K 60 fps வந்து எடுத்தது. இந்த சாம்பிள் ரொம்ப இம்ப்ரெசிவாக வந்திருக்கு. நீங்களும் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதோட கேமரா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. நாங்கள் யூஸ் பண்ண இந்த 4 நாளில் இதோட கேமரா வந்து ஒரு டீசெண்டாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ஃப்ரண்ட் கேமரா தான். இப்போ இந்த OnePlus நாடை பற்றி உங்களுக்கு எல்லா விஷயம் டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கு நம்புறேன். நாங்கள் இந்த வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல வரக்கூடிய வீடியோஸ்ல நாங்க அதை சரி பண்ணிடுறோம். கடைசியா OnePlus நாட் எப்படி இருக்கு அப்படின்னா OnePlus வந்து இதை மிட் ரேஞ்சுன்னு சொல்ல லான்ச் பண்ணாங்க. நீங்க மிட் ரேஞ்சா இந்த மொபைல பார்க்கும்போது இது வேற லெவலா சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இதோட பேஸ் வேரியன்ட் வந்து 28,000 வந்து விற்கிறாங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஓகே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இதோட பெட்டர் ஆப்ஷனா Redmi K20 Pro அப்புறம் Realme X3ங்கிற இந்த பெட்டர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. OnePlus நாட் வந்து 25,000 பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு வேரியன்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரேஞ்சுக்கு அது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்தா அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அதை இப்போ உங்களால் வாங்க முடியாது. இதோட சேல் வந்து செப்டம்பர்ல தான் நடக்க போகுது. அதுக்குள்ள இதோட பெட்டர் ஆப்ஷன் தான் வேற மொபைல் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு OnePlus பிராண்ட் தான் வேணும், எனக்கு அலர்ட் ஸ்லைடர் இருக்கணும், நல்ல ஒரு OnePlus கேமரா வேணும், அதோட ஆக்சிஜன் வாய்ஸ் குறைஞ்ச விலையில கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 28,000 பட்ஜெட் செக்மெண்ட்ல இது ஒரு நல்ல மொபைல். இந்த OnePlus நாடோட அன்பாக்சிங் ரிவ்யூ வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யாரெல்லாம் OnePlus நாட் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் 20,000 to 30,000 பட்ஜெட் செக்மெண்ட்ல போன் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதுப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய எஃபோர்ட் போட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக ஷூட் பண்ணியிருக்கோம். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு பூஸ்டா இருக்கும். நீங்க ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்க் யூஸ் பண்ணி எங்களை அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இன்ஃபோ ஃபீடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க.